வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன, எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிசிப் 3.1 இதுல வந்து லீடிங் கொஸ்டின் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்ட் 7 தான் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு 5 கொஸ்டின் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். எது வந்து கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரீ ஹீட்டிங்க்கு ரிலேட்டடா உங்களுக்கு வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது வந்து கரெக்டான ஆப்ஷன் நம்ம வந்து செலக்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இஸ் derived by taking into account the CV carbon equivalent value, hydrogen scale and material thickness. சரிங்களா? இந்த 3 ஃபேக்டரையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் ஒரு ப்ரீ ஹீட்டிங் நம்ம வந்து பண்றதுக்கு முன்னாடி. அதே மாதிரி ப்ரீ ஹீட்டிங் பண்றதுக்கு இந்த 3 ஃபேக்டரும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா? செகண்ட் ஆப்ஷன் இஸ் செல்லம் கன்சிடர்ட் இஃப் பிடபிள்யூஎஸ்டி இஸ் டு ஃபாலோ வென் யூசிங் அ ப்ராசஸ் வித் அ ஹை ஆர்க் எனர்ஜி. சரிங்களா? உங்களுக்கு வந்து ஒரு வெல்டிங் ப்ராசஸ் ஹை ஆர்க் எனர்ஜி யூஸ் பண்ணி ஒரு வெல்டிங் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து நம்ம வந்து பிடபிள்யூஎஸ்டி நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணுறதுனால நம்ம வந்து ப்ரீஹீட் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும் அப்படின்னா இல்லை. சில மெட்டீரியல் நம்ம வந்து பிடபிள்யூஎஸ்டி பண்ணுவோம், ப்ரீஹீட் பண்ண மாட்டோம். ஸோ எல்லா மெட்டீரியலையும் நம்ம வந்து பண்ணணும்னா அவசியம் இல்லை. ஸோ ஆப்ஷன் பி வந்து தப்பு. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி போவோம். ஏ இஸ் கரெக்ட் பட் நீட் மோர் இன்ஃபர்மேஷன். ஏ வந்து கரெக்டு, பட் வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து தேவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏல வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே கவர் ஆயிடுச்சானா நம்ம வந்து பார்க்க போகிறோம் அடுத்து. ஸோ ஆப்ஷன் டி பார்த்துங்க. போத் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட் பட் பி ரெக்யர் மோர் இன்ஃபர்மேஷன். ஏ அண்ட் பியும் கரெக்டு, பட் பியில் வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பி ஆல்ரெடி நம்ம வந்து தப்பே. ஸோ ஆப்ஷன் டி உங்களுக்கு வந்து தப்பு. ஸோ ஏயா சியான்னு பார்க்கணும். ஸோ ஒரு ப்ரீ ஹீட்டிங் பண்ண போகிறோம். சரிங்களா? ஒரு மெட்டீரியல் எடுத்துக்குவோம், ப்ரீ ஹீட்டிங் பண்ண போகிறோம். ஸோ என்ன நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம்? இப்போ நீங்கள் வந்து ஆஸ்மி B31.3 அந்த கோடில் போய் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மெட்டீரியல் கிரேடு பி நம்பர் 1ன்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்கு ப்ரீ ஹீட் பண்ணணுமா வேணாமா, எந்த மாதிரி ஃபேக்டர்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திக்னஸ் கொடுத்துருப்பாங்க, கார்பன் ஈக்குவலண்ட் வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வந்து அந்த இதில் கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து எவ்வளோ ப்ரீ ஹீட் டெம்பரேச்சர் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அது போக நம்ம எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதில் எவ்வளோ ஹைட்ரஜன் லெவல் இருக்கு, சரிங்களா? அதை பொறுத்து நம்ம வந்து ப்ரீஹீட் டெம்பரேச்சரை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு வந்து ஹைட்ரஜன் லெவல் வந்து அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு ப்ரீஹீட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து வெளியில் உங்களுக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து வெளியில் வரும். உங்களுக்கு வந்து ஸ்லோவாக கூலானா தான். ஸோ இந்த 3 ஃபேக்டர் தான் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். we have to taking into account. நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும், கணக்கீடுதல் பண்ணணும். இந்த ப்ரீ ஹீட்டிங் வந்து நம்ம வந்து பண்ணும்போது ஒரு மெட்டீரியல் ப்ரீ ஹீட்டிங் வேணுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த 3 ஃபேக்டரும் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஸோ supporting question with reference to the previous question, what is the major purpose of preheating அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீஹீட்டிங்கோட மெயின் பர்பஸ் என்ன, எதுக்கு நம்ம ப்ரீஹீட்டிங் பண்ணுறோம்? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீஹீட்டிங் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஓரளவு சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து இப்போ வெல்டிங் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வெல்டு வந்து ஸ்லோவாக கூல் பண்ணுறதுக்கு, ஸ்லோவாக கூல் ஆகணும். ஸோ அதுக்காக தான் வந்து ப்ரீ ஹீட்டிங் வந்து பண்ணுறோம். ஸ்லோவாக கூல் ஆனால் உள்ளே வந்து ஹைட்ரஜன் உள்ளே மாட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வெளியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஹைட்ரஜன் வந்து உடனே வழியாக வராது. இட் டேக் சம் டைம்
டு கம் அவுட் ஃப்ரம் த வெல்ட். சரிங்களா? ஸோ அதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து ப்ரீஹீட்டிங் அப்படி வந்து பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டு ரிமூவ் த மாய்ஸ்சர் ஃப்ரம் இன்சைட் த மெட்டீரியல் as this could cause porosity. இப்போ மெட்டீரியல்குள்ள மாய்ஸ்சர் இருந்துச்சுன்னா porosity ஏற்படும். ஸோ அதை இந்த மாய்ஸ்சரை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் ப்ரீ ஹீட்டிங் வந்து பண்ணுறோன்னா இல்லை. நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணால் மாய்ஸ்சர் போகும். பட் அது ப்ரீ ஹீட்டிங்கோட நோக்கம் அது கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் டு ஹார்டன் த மெட்டீரியல் அப்பான் கூலிங். நம்ம ப்ரீ ஹீட்டிங் பண்ணால் உங்களுக்கு வந்து எப்படின்னா ஸ்லோவாக தான் வந்து கூல் ஆகும். இப்போ ஸ்லோவாக கூல் ஆனால் மெட்டீரியல் ஹார்ட் ஆகாது. ஃபாஸ்ட்டாக கூல் ஆனால் தான் மெட்டீரியல் ஹார்ட் ஆகும். ஸோ ஆப்ஷன் பியும் தப்பு. ஸோ ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்க? டு டிலே த கூலிங் ரேட். கூலிங் ரேட்டை டிலே பண்ணுறது தான் ப்ரீ ஹீட்டிங் பண்ணுறோம்னா ஆமாம், உங்களுக்கு வந்து அந்த வெல்டு மெட்டல் ஸ்லோவாக கூல் ஆகும். ஸோ அதுக்காக தான். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான சாய்ஸ், கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டியில் என்ன கொடுத்துருக்காங்க? டு அலோவ் ஃபார் ஃபாஸ்டர் வெல்டிங் ஸ்பீட். இப்போ நம்ம வந்து ப்ரீ ஹீட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து வெல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி கிடையாது. ஸோ அந்த பர்பஸ்க்கு நம்ம ப்ரீ ஹீட்டிங்கே வந்து பண்ணலை. ஓகேங்களா? ப்ரீ ஹீட்டிங்கோட மெயின் பர்பஸ் என்ன? கூலிங் ரேட்டை டிலே பண்ணி ஸ்லோவாக கூல் ஆகும். ஸோ அதுக்காக மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் ஆஃப்டர் வெல்டிங். ஸோ ஆஃப்டர் வெல்டிங் நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன மெத்தடில் நம்ம பண்ண போகிறோம்? பிடபிள்யூஎஸ்டி, போஸ்ட் வெல்ட் ஹீட் ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த மெத்தடுக்கு எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். இப்போ வந்து இஸ் நார்மலி கேரிட் அவுட் எபோவ் லோவர் கிரிட்டிக்கல் லிமிட். ஸோ இந்த லோவர் கிரிட்டிக்கல் லிமிட் இதை எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த டெம்பரேச்சரை வந்து சொல்கிறாங்க. லோவர் கிரிட்டிக்கல் லிமிட். சரிங்களா? இந்த கிரிட்டிக்கல் லிமிட், இந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? லோவர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், உங்களுக்கு வந்து அப்பர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் சொல்லுவாங்க. அதே மாதிரி இல்லைன்னா எபோவ் த லோவர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், பிலோ த லோவர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. இந்த 727 டிகிரி செல்சியஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து மாறும். ஸோ அஸ்டனைட் ஸ்ட்ரக்சர் வந்து வரும். ஓகேங்களா? நார்மலாக போஸ்ட் ஹீட் ட்ரீட்மெண்ட் வந்து 550லேருந்து 650 டிகிரி செல்சியஸில் பண்ணுறோம். சரிங்களா? நம்ம வந்து அந்த கிரிட்டிக்கல், இந்த லோவர் கிரிட்டிக்கல் லிமிட்டுக்கு மேலே நம்ம போகவே மாட்டோம். இது கீழே தான் நம்ம வந்து பண்ணுவோம். சரிங்களா? ஏன்னா 727, ஸோ அதுக்கு மேலே நம்ம பண்ண மாட்டோம். 727 கீழே தான் நம்ம வந்து பிடபிள்யூஎஸ்டி பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் போனீங்கன்னா இஸ் நார்மலி கேரிட் அவுட் பிலோ த லோவர் கிரிட்டிக்கல் லிமிட். ஸோ பிலோ த லோவர் கிரிட்டிக்கல் லிமிட்டில் நம்ம வந்து இந்த பிடபிள்யூஎஸ்டி வந்து நம்ம வந்து கேரி அவுட் பண்ணுறோம். சரிங்களா? அப்படின்னா இதுதான் வந்து கரெக்டான சாய்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த ரெண்டு ஆப்ஷன் பார்த்துட்டு நம்ம இது பெர்ஃபெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா இஸ் ஆல்வேஸ் கேரிட் அவுட் ஆன் ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த் மெட்டீரியல். நம்ம பிடபிள்யூஎஸ்டி வந்து ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய மெட்டீரியலில் நம்ம எப்போவுமே நம்ம வந்து பிடபிள்யூஎஸ்டி வந்து பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை, பிடபிள்யூஎஸ்டி நீங்கள் காமனாக பார்த்தீங்கன்னா ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த்தில் பண்ணுறாங்க, ஸ்ட்ரென்த்து இருக்கக்கூடிய மெட்டீரியலில் பண்ணுறாங்க. பட் பிடபிள்யூஎஸ்டி பண்ணும்போது எதை நம்ம வந்து மோஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுவோம்னா மெட்டீரியலோட திக்னஸ்ஸு, கோடு, கிரேடு, இந்த மூணு தான் வந்து எந்த கோடு, கிரேடு, இந்த மூணு தான் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான சாய்ஸ் இல்லை. அடுத்து டி பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் பி குட் பி அப்ளிகபிள், இட் வுட் டிபெண்ட் ஆன் த மெட்டீரியல் சிவி. அடுத்து என்னன்னா ஏபி, ஏ ஆல்ரெடி தப்பு. சரிங்களா? நம்ம ரெண்டையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா ஒன்று ஆல்ரெடி தப்பு. ஸோ இதில் தப்பு, ஆல்ரெடி தப்பு. டி வந்து நம்ம வந்து ஒமிட் பண்ணிடணும். இருந்தாலும் என்னன்னா சிவி கொடுத்துருக்காங்க. சிவி வந்து என்ன கார்பன் ஈக்குவலன்ட் வேல்யூ
மெட்டீரியலோட ஹார்டனபிலிட்டி, அதுக்கப்புறம் கிராக்கிங் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு, அதை நம்ம வந்து பார்க்குறதுக்கு தான் இந்த சிஇவி. ஸோ ஆல்மோஸ்ட் டி வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின், why is this process carried out? இந்த பிடபிள்யூஎஸ்டி ஏன் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னு கேட்டுருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? டு ப்ரிவென்ட் சாலிடிஃபிகேஷன் கிராக்கிங். நம்ம வந்து பிடபிள்யூஎஸ்டி பண்ணோம்னா சாலிடிஃபிகேஷன் கிராக்கிங் வராமல் நம்ம தடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாலிடிஃபிகேஷன் கிராக்கிங் எப்படி வருது? இம்ப்யூரிட்டிஸ். உங்களுக்கு வந்து இம்ப்யூரிட்டிஸ் இருந்துச்சு, அவங்களுக்கு ஃபில்லர் ராட்லையோ மெட்டீரியலையோ இம்ப்யூரிட்டிஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து சாலிடிஃபிகேஷன் கிராக்கிங் கண்டிப்பாக வந்து. அது போக இந்த டெப்த் வித் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலையும் உங்களுக்கு வந்து இந்த சாலிடிஃபிகேஷன் கிராக் வரும். ஸோ பிடபிள்யூஎஸ்டினால அதை வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இம்ப்யூரிட்டிஸை கம்மி பண்ணால் சாலிடிஃபிகேஷன் கிராக் ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன் பி, பிடபிள்யூஎஸ்டி பண்ணால் மெட்டீரியலில் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகும்னா, மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகாது. ஸோ ஆப்ஷன் பியும் தப்பு. ஆப்ஷன் சி, டு ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ் லெவல் அண்ட் ரிஸ்க் ஆஃப் பிரிட்டில் ஃப்ராக்சர். ஸ்ட்ரெஸ் லெவலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் பிரிட்டில் ஃப்ராக்சர் அந்த ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த பிடபிள்யூஎஸ்டி பண்ணுறோம்னா, ஆமாம் இதுக்காக மட்டும்தான் பண்ணுறோம். HIZல வந்து உங்களுக்கு வந்து இந்த மைக்ரோ ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிருக்கும், அதை வந்து ரீஅலைன் பண்ணுறதுக்கும், ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகிருக்குள்ள அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து பிடபிள்யூஎஸ்டி பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, டு நார்மலைஸ் த மெட்டீரியல் வந்து நார்மலைஸ் ஆகுறதுக்காக தான் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா இல்லை. சரிங்களா? நார்மலைசிங் நம்ம எந்த டெம்பரேச்சரில் பண்ணுவோம்? 927 டிகிரி செல்சியஸில் பண்ணுறோம். ஸோ எபோவ் த லோவர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அந்த இதில் பண்ணுறோம். ஸோ அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம வந்து நார்மலைஸ் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறோம்னா கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. அடுத்து ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ். இந்த ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ்னால் என்ன? சரிங்களா? எந்த ஸ்ட்ரெஸ்ஸில் ஸ்பெசிஃபைட் அமௌண்ட் ஆஃப் டிஃபார்மேஷன் ஆயிருக்கு, பெர்மனன்ட் டிஃபார்மேஷன் லைக் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஸோ அதுதான் வந்து ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இஸ் யூஸ் டு ப்ரூவ் தட் ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் ஆர் கன்சிடர்ட் அக்செப்டபிள். இந்த ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம வந்து அக்செப்டபிள் கன்சிடர் பண்ணுறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் வந்து ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இல்லை. ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் வேற, இது வேற. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து டேரெக்டாகவே நம்ம வந்து ஒமிட் பண்ணிடலாம். ஸோ ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் நம்ம எங்கே மெஷர் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, டென்சைல் டெஸ்ட் பண்ணுறோம்ல, ஸோ அங்கே நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் பி பாருங்கள், எ மெஷர் யூஸ் இன் சர்டன் டைப் ஆஃப் டென்சைல் டெஸ்டிங். டென்சைல் டெஸ்ட் பண்ணும்போது இதை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான வந்து ஆன்சர். ஸோ சி பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த யூடிஎஸ் ஆஃப் த அலுமினியம் அதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா இல்லை. ஸோ அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த் வேறு, ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் வேறு. அடுத்து வில் டிட்டர்மைன் த டிரான்சிஷன் ரேஞ்ச். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் ரேஞ்ச், அந்த டிரான்சிஷன் உங்களுக்கு டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. இந்த சார்பி டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இந்த டக்டிலேருந்து பிரிட்டில் டிரான்சிஷன் வரும்ல, ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இந்த டிரான்சிஷன் ரேஞ்ச் அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு.
ஸோ எ மெஷர் யூஸிங் certain டைப் ஆஃப் டென்சைல் டெஸ்டிங். ஓகேங்களா? அடுத்து வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின், வாட் இஸ் பீயிங் டிட்டர்மைன்ட் பை திஸ் டெஸ்ட்? இந்த ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் நம்ம பண்ணுறோம். சரிங்களா? ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதனால சரிங்களா, என்ன நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம்? சரிங்களா? ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ்னால என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, மெட்டீரியலோட ஆரம். ஆரம்னா டென்சியல் ஸ்ட்ரென்த். அதை நம்ம கண்டுபிடிக்க போதில்லை. ப்ரூஃப் ஸ்ட்ரென்த்னால ஈல்டு ஸ்ட்ரென்த் தான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் ஆர்இ, மெட்டீரியலோட ஆர்இயை வந்து நீங்கள் வந்து டிரைவ் பண்ணுறது தான் வந்து நம்ம வந்து இந்த ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆமாம், மெட்டீரியலோட ஈல்ட் ஸ்ட்ரென்த்தை வந்து மெஷர் பண்ணுறது தான் வந்து இந்த ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா சில மெட்டீரியலில் ஈல்டு பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ தான் வந்து இந்த ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ அதை வச்சு தான் வந்து ஈல்ட் ஸ்ட்ரென்த் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. சரிங்களா? ஸோ மெட்டீரியல் பிரேக்கிங் பாயிண்ட்டு, ஸோ ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் வச்சு நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ண மாட்டோம். ஸோ அது கிடையாது. ஸ்ட்ரெஸ் அலவன்ஸ் அதுவும் கிடையாது. ஆப்ஷன் டியும் கிடையாது. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரம் இஸ் அ டேர்ம் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் த ஆரம். இந்த லெட்டர் எதை டினோட் பண்ணுது? ஈல்டு பாயிண்ட் ஆஃப் த மெட்டீரியல் இல்லையா? ஈல்டு பாயிண்ட் ஆஃப் மெட்டீரியல் டினோட் பண்ணுதுன்னா இல்லை. ஆரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு எம்டிசியில். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம் வந்து மேலே வந்து யூடிஎஸ் டென்சியல் ஸ்ட்ரென்த் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட டேர்ம் தான் வந்து இந்த ஆரம். அதுக்கப்புறம் எலாஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் த மெட்டீரியல், ஸோ அதை கன்சிடர் பண்ணுறதும் கிடையாது. அடுத்து சி பார்த்தீங்கன்னா எலாங்கேஷன் ஆஃப் த மெட்டீரியல், அது A% தான் வந்து உங்களுக்கு வந்து எலாங்கேஷன் ஆஃப் த மெட்டீரியல். மேக்ஸிமம் லோட் அப்ளைடு, ஸோ அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னா ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம் அந்த குறிப்பிட்ட ஏரியாவில். ஸோ அதுதான் வந்து இந்த டென்சைல் ஸ்ட்ரென்த். ஸோ அப்படி தான் நம்ம வந்து ஆரம் வந்து நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஸோ மேக்ஸிமம் லோட் அப்ளைடு தான் வந்து அதுக்கு ரிலேட்டடாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து டி தான் வந்து கரெக்டு. ஸோ அதுக்கப்புறம் வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்ரிவேஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் இஸ் கரெக்ட்? ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு நொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நொட்டேஷனுக்கு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் இருக்கா அப்படின்னு வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். A% தான் எலாங்கேஷன்னா ஆமாம், A% எலாங்கேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இவ்வளோ கொஸ்டின் தான். ஸோ ஆர்இ வந்து அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த்தை குறிக்குதானா? இல்லை. ஆர்இ வந்து ஈல்டு ஸ்ட்ரென்த்தை தான் குறிக்கும். ஆரம் வந்து ஈல்டு பாயிண்டை குறிக்குதானா? இல்லை. ஆரம் வந்து அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த்தை தான் குறிக்கும். ஸோ அது கிடையாது. H2 ஹோல்டு பாயிண்டை குறிக்குமா? இல்லை. H2 ஹைட்ரஜன் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஹோல்டு பாயிண்டை குறிக்கணும்னா ஹச், நம்மளா ஹச்எஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அது கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். அடுத்து வந்து 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா EN ISO 1011 இந்த ஸ்டாண்டர்டு எதை ரிலேட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்டிங் ரெக்கமெண்டேஷன். ஒரு மெட்டாலிக் மெட்டீரியலில் வந்து வெல்டிங் பண்ணணும், என்னென்னலாம் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனாக வந்து இந்த ஸ்டாண்டர்டில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எப்படி நம்ம வந்து வெல்டிங் பண்ணணும், ப்ரீஹீட்டு, அதுக்கப்புறம் பெவலிங்கு, ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஸ்டாண்டர்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், மேபி ரெஃபர் டு ஃபார் ப்ரீஹீட் டெம்பரேச்சர். இந்த ஸ்டாண்டர்டில் ப்ரீஹீட் டெம்பரேச்சர் நம்ம வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். சரி, இதில் இந்த ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீஹீட் டெம்பரேச்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான சாய்ஸாக இருக்கும்.
அடுத்தது பார்ப்போம். ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா, மேபி யூஸ்ட் ஃபார் அப்ரூவல் ஆஃப் WPS. WPS அப்ரூவலுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் தான் ஃபாலோ பண்றாங்கன்னா இல்ல. அதுக்கப்புறம் மேபி யூஸ்ட் ஃபார் அப்ரூவல் ஆஃப் வெல்டர் குவாலிஃபிகேஷனுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் தான் ஃபாலோ பண்றாங்கன்னா இல்ல. இது வந்து ஒரு வெல்டிங் ரெக்கமெண்டேஷன் ஸ்டாண்டர்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் மேபி யூஸ்ட் ஃபார் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஃபியூஷன் வெல். ஒரு ஃபியூஷன் வெல்ல நம்ம வந்து விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் அதோட ரெக்யர்மெண்ட் எப்படி பண்ணுறோம் அதை அந்த ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்கன்னா இல்லை. ப்ரீஹீட் டெம்பரேச்சர் அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன். அடுத்து வந்து வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின் அந்த ஆப்ஷன் கிவன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கன்சர்ன்ட் வித் த அப்ரூவல் ஆஃப் வெல்டர். சரிங்களா? எந்த கீழே வந்து ஒரு 4 ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. எந்த ஸ்டாண்டர்ட் அந்த நம்ம வெல்டர் குவாலிஃபிகேஷன் நம்ம வந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லை, ஸோ அதில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். எந்த ஸ்டாண்டர்டில் அதை பற்றியே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ பிஎஸ் 4872 இந்த ஸ்டாண்டர்டில் வெல்டரை வந்து எப்படி அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி பிஎஸ்இஎன் ISO 9606 இந்த ஸ்டாண்டர்ட்லேயும் கொடுத்துருக்காங்க எப்படி நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு, வெல்டர் அப்ரூவலை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு. பிஎஸ்இஎன் ISO 15614 இந்த ஸ்டாண்டர்டில் வெல்டிங் அப்ரூவல் நாட் வெல்டர் அப்ரூவல், வெல்டிங் அப்ரூவல் பற்றி தான் வந்து இந்த ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி பார்ப்போம். ஆஸ்மி செக்ஷன் 9 வெல்டர் அப்ரூவலும் அதை வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க எப்படி நம்ம அப்ரூவ் பண்ண வெல்டரை. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான சாய்ஸ். ஸோ பிஎஸ்இஎன் ISO 15614 இது வந்து வெல்டிங் அப்ரூவலுக்கு உள்ள ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you, bye. இன்னும் உங்களுக்கு நிறையா கொஸ்டின் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறையா கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். பாய்.